நெட்டவள்ளி, நம்ம இன்னைக்கு கஞ்சும் கறியும் வச்சு விளையாடலான்னு. சரி, நான் அம்மா, நான் எல்லாம் உனக்கு சமைச்சு தருவேன், நீ எனக்கு குழந்தை. இல்ல, நான் தான் அம்மா. அம்மாயா இருந்தாதான் எல்லாம் சமைக்க முடியும், நீ எனக்கு குழந்தை. அம்மா, நாங்க கஞ்சும் கறியும் வச்சு விளையாட போறோம். நான் அம்மாயா இருப்பேன், அவ எனக்கு குழந்தையா இருப்பேன்னு சொன்னேன். அவ சொல்லியா அவ அம்மாயா இருப்பானா, நான் அவளுக்கு குழந்தையா இருக்கணுமா? அம்மாயா இருந்தா தானே சமைக்க முடியும். எனக்கு சமைக்க தான் நல்ல இன்ட்ரெஸ்ட். எனக்கும் சமையல் பண்ண நல்லா பிடிக்கும். நம்ம நேற்றே கஷ்டப்பட்டு பானை எல்லாம் பண்ணோம், அதுல சமைக்க எனக்கும் பிடிக்கும். சரி, அப்ப நான் ஒரு வழி சொல்லி, ஒரு ஆளு அம்மாயா இருங்க, ஒரு ஆளு வேலைக்காரியா இருங்க. பூமாரி உங்க குழந்தையா இருக்கட்டு. சரி, இது சூப்பர் ஐடியா. சரி, அப்ப நம்ம 2 பேரும் சமைப்போம் தானே. நான் வேலைக்காரியா இருக்கியே, நீ அம்மாயா இரு, பூமாரி குழந்தையா இருக்கட்டு. உங்க ஃப்ரெண்ட் பூமாரியை இதுவரை காணல, அவ எங்க போனா? அவ இன்னும் தூக்கம் எழுந்திருக்கவே இல்ல. அவங்க அம்மாட்ட சொன்னோம், பூமாரிக்கு ஒரு சாரி கட்டி நம்ம வீட்டுக்கு விட சொன்னோம். அம்மா, நாங்க இன்னைக்கு ஒரு வீடு கட்டி அத பால் காய்க்க போறோம், நீங்க வந்துருங்க. என்ன? சரி, அப்ப நான் ஒண்ணு சமைக்க வேண்டாம் போல இருக்கு, எல்லாம் நீங்களே சமைச்சிருவீங்க தானே? ஆமா, நீங்க ஒண்ணுமே சமைக்க வேண்டாம், நாங்க சோறு, முட்டை, அவியல் எல்லாமே வைக்க போறோம். உங்களுக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாது, எப்படி நீங்க சமைப்பீங்க? நீங்க சமைக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பாத்திருக்கியோம், நாங்களே எல்லாம் சமைச்சிடலாம். சரி சரி, எனக்கு ஒண்ணும் தரேண்டாம், நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அம்மா, எங்களுக்கு சமைக்க நிறைய திங்ஸ் எல்லாம் வேணும். எண்ணெய் வேணும், காய்கறி வேணும், அரிசி வேணும், முட்டை வேணும். சரி, உங்க கூட பூமாரியும் விளையாட வருவாயில்ல, அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வர சொல்லுங்க. நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுங்க, எல்லாமே நம்ம வீட்ல இருந்து ஒண்ணே எடுக்க வேண்டாம். சரி அம்மா. நான் எனக்கு நடக்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு நீங்க விளையாடுங்க இருந்து. பூமாரி இன்னும் காணல, பூமாரி வந்த உடனே விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். பூமாரி வா, இதுவரை ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம், ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? எனக்கு நல்லா தூக்கமா வந்து நிறைய நேரம் தூங்கிட்டு 10 மணிக்கு போல தான் எழும்பினேன். எழும்பினது உடனே இங்க வந்தாச்சு. பாடி சட்டையெல்லாம் அழகா பண்ணிருக்கீங்க, அழகா இருக்கு. இத வச்சு நம்ம இன்னைக்கு விளையாடலாம். ஆமா பூமாரி, இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டி அத பால் காய்க்க போறோம். அதுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படுது. பாதி பொருள் எங்க வீட்ல இருந்து, பாதி பொருள் உங்க வீட்ல இருந்து. எங்க வீட்ல இருந்து திங்ஸ் எடுத்தா எங்க அம்மா திட்டுவாங்களே, என்ன பண்ண? எங்க வீட்ல இருந்து எல்லா பொருளும் எடுத்தா எங்க அம்மாயும் திட்டுவாங்க. எப்பவுமே எங்க வீட்ல இருந்து தானே எல்லா பொருளும் எடுப்போம். இன்னைக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. நீ முட்டை மட்டுமாவது உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வா. உங்க வீட்ல நிறைய கோழி இருக்குல்ல. சரி பூமாரி, முட்டை எடுத்துட்டு ஃபாஸ்டா வந்துரு. நாங்க அதுக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் கொஞ்சமா கட்டியோம். நம்ம வீட்ல போய் முட்டை கேட்டா அம்மா கண்டிப்பா திட்டுவாங்க. பேசாம நெட்டவள்ளிக வீட்ல இருந்தே முட்டை எடுத்துட்டு வந்துருவோம். அவங்க வீட்லயே கோழி நிக்கதானே செய்யுது, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பூமாரிக்கு வீடு இந்த பக்கம் எல்லாம் இருக்கு, ஏன் அவ அந்த பக்கத்துலோட்டு போறா? அது நம்ம வீட்டுக்கு போற வழி இல்ல. ஆமா, அவ அப்படி சுத்தி அவளே வீட்டுக்கு போவாளா இருக்கும். அவ அப்படி சுத்தி போறதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அவளு வீட்டுக்கு போக்கு? ஏன் அவ அப்படி போறான்? நம்ம விளையாட்டு தொடங்கவும் லேட் ஆகும். நம்ம இப்படி விளையாடியது நல்ல ஜாலியா இருக்குல்ல. மொபைல் பார்த்து பார்த்து ஃபுல்லா போர் அடிக்குது. இன்னைக்குதான் இப்படி விளையாடி இருக்கியும். நம்ம அம்மா சொல்லி தந்த விளையாட்டு இது.
நல்ல சூப்பரா இருக்கு. ஆமா, நம்ம அம்மா எல்லாம் அந்த காலத்துல ஃபுல்லா இந்த விளையாட்டு தான் விளையாடுவாங்களாம். இப்பதான் நமக்கு மொபைல் வந்திருக்கு. அப்ப மொபைலே இல்லையாம். இப்பவும் மொபைல் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்ல? ஆமா, மொபைலே இருக்க கூடாது, ஆன்லைன் கிளாஸும் இருக்க கூடாது. மொபைல் இருக்கேனால தானே ஆன்லைன் கிளாஸ் வந்திருக்கு. அல்லது நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கிய? அந்த பக்கத்துல போன அப்ப நிறைய நேரம் ஆகல உங்க வீட்டு போக்கு. எப்படி சீக்கிரமா வந்துட்ட? எங்க வீட்ல உள்ள முட்டை பாக்ஸ் கலரும் இதே கலர் தான். உங்க வீட்ல முன்னாடி சோப்பு கலரா எல்லாம் இருந்து இப்ப வெள்ளை கலரா மாத்திட்டீங்களா? சரி சரி, நம்ம இனி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ ஏன் சாரி கட்டல? உங்க அம்மாட்ட சொன்னோம் சாரி கட்டி விட. ஒருவேளை பூமாரி நம்ம வீட்டுல உள்ள முட்டையை எடுத்திருப்பாளோ? டவுட்டாவே இருக்கு. அவ வந்ததுல இருந்தே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கா. பூமாரி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அவ நல்ல பிள்ளை. அவ சொன்ன இல்ல அவங்க வீட்லயே நம்ம வீட்டு முட்டை பாக்ஸ் தான் இருக்குன்னு. அம்மா, எனக்கும் டவுட்டாவே இருக்கு. என்ன பண்ண? அவள்கிட்ட டைரக்டா கேட்டா தப்பா நினைப்பான். எப்படியாவது அவளு வாயில இருந்து வர வைக்கணும். அம்மா, நாங்க உங்க முட்டையெல்லாம் எடுக்கல. யாரு எடுத்தான்னு தெரியல. யாரும் வீட்டுக்கு வரல, நீங்களே எடுக்கல. அப்ப யார் எடுத்திருப்பா? நம்ம வீட்ல இப்ப புதுசா கேமரா வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அத பார்க்கலாம். யார் எடுத்திருப்பான்னு அதுல தெரியும். சரி அம்மா, கேமராவே பாருங்க. அதுல யார் எடுத்திருப்பான்னு தெரியும் இல்ல? ஆமா, கேமராவை பார்த்து எடுத்தவங்கள போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்கணும். அப்பதான் நல்ல அறிவு வரும். பூமாரி, ஏன் அழுதுட்டு இருக்கிய? பூமாரி இப்படி பண்ணிய? எங்கள்கிட்ட சொல்லிட்டாது எடுத்திருக்கலாம் இல்ல? அல்லது உங்க அம்மா தரமாட்டாங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்லி இருக்கணும். எங்க அம்மா தரமாட்டாங்கன்னு. ஏன் இப்படி திருடுன? ஒரு முட்டை எடுத்தாலாவது பரவாயில்ல. எங்க வீட்டுல உள்ள எல்லா முட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கிய. விளையாட வா பூமாரி, ஒன்னும் இல்ல. இனி இப்படி திருடாத, சரியா? மக்களே, நேட்டைக்கு நிறைய பேர் உங்க நேம சொல்லி இருக்கீங்க மக்களே. அவங்க நேம எல்லாம் இப்ப சொல்ல போறேன். அசீமுல்லா அவங்க நேம் சொல்லி இருக்கீங்க. ஹாய் அசீமுல்லா. இன்னும் நிறைய பேர் ஹாய் சொல்லி இருக்கீங்க மக்களே. எல்லாருக்கும் பெரிய ஹாய்.